செல்ஃபோனுக்கு வர டயோடை பற்றி பார்த்துருவோம். டயோடில் நிறைய டைப் இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ பார்க்க போகிறதில்ல. செல்ஃபோனில் யூஸ் பண்ணுற டயோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சாம்பிளுக்கு ஒரு 2 டயோடு இருக்குது. இது செல்ஃபோனுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறதில்ல. டயோடுனா 2 மெட்டீரியல் இருக்கும். ஒன்று ஏனோடு, இன்னொன்று கேத்தோடு. எல்லா டயோட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள், ஒரு ஒயிட் கலர் சிம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள் எல்லாம் இல்லை, ஏதோ நம்பர் இருக்குது, அதை விடுவோம். இந்த ஒயிட் கலர் சிம்பிள், இந்த மார்க் இருக்குது. இந்த இடத்துல மார்க் இல்லை. மார்க் இல்லாத இடம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஏனோடு. இந்த மார்க் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் கேத்தோடு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்க்கு இல்லாத இடம் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் ஏனோடு. இந்த மார்க் இருக்கிற இடம் என்னன்னா கேத்தோடு. இது ரெண்டுமே தனித்தனி மெட்டீரியல். ஏனோடு ஒரு மெட்டீரியல், கேத்தோடு ஒரு மெட்டீரியல், தனித்தனி மெட்டீரியல். சரி, இது வந்து ஒரு எல்இடி. இதுக்கு பேர் வந்து லைட் எமிட்டிங் டயோடு. சரி, நம்ம மெயினாக பார்க்குறது இதுதான். சாம்பிளுக்கு காட்டுறேன். இது செல்ஃபோன் போர்டுகளில் இருக்காது, இது சார்ஜரில் இருக்கும். பட்டு சாம்பிளுக்காக இதை காட்டுறேன். மார்க் இல்லைன்னா ஏனோடு, மார்க் இருந்ததுன்னா அது கேத்தோடு. ஏனோடு பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம், கேத்தோடு வந்து நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். ஏனோடு பாசிட்டிவ், கேத்தோடு நெகட்டிவ், தனித்தனி மெட்டீரியல். சரி, இப்போ செல்ஃபோன் போர்டுகளில் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். என்ன பொசிஷனில் எல்லாம் டயோடு இருக்குது அப்படின்னு. டயோடு செல்ஃபோன் போர்டுகளில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜூம் பண்ண முடியுமான்னு தெரியல. அடுத்தது போ. இது வந்து பார்த்திங்கன்னா டயோடு. செல்ஃபோன் போர்டுகளில் பார்க்குற டயோடு இப்படி இருக்கும். டயோடு நான் சொன்னேன் ஏனோடு, கேத்தோடு. இதுதான் டயோடு. செல்ஃபோன் போர்டுகளில் டயோடு இது இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் டயோடு. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே கோடு இல்லை, நம்பர் இருக்குது. ப்ளஸ் இந்த கார்னரில் ஒரு கோடு இருக்குது. அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் ஒரு மார்க் இருக்குது. இது வந்து கேத்தோடு. அந்த மார்க் இருக்கிற இடம் வந்து கேத்தோடு. இதில் இந்த மார்க் இருக்குது, இந்த இடம் வந்து கேத்தோடு. இது ஏனோடு. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் டயோடு. ஏற்கனவே செல்ஃபோன் போர்டுகளில் இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் டயோடு. அந்த கார்னரில் ஒரு கோடு இருக்கிற இடம் வந்து கேத்தோடு. இந்த ப்ளைனாக இருக்கிற இடம் வந்து ஏனோடு. இதெல்லாம் செல்ஃபோனில் இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் டயோடு. சரி, இது ஒரு அமைப்பில் இருக்குது. இந்த டயோடு வந்து செல்ஃபோனில் வர டயோடு வந்து இது ஒரு அமைப்பில் இருக்குது. அடுத்தது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த டயோடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி மார்க் இருக்கிற இடம் கேத்தோடு ஏனோடு. இதில் கொஞ்சம் தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். மார்க் இருக்கிற இடம் கேத்தோடு, இது ஏனோடு. ஏன்னா டயோடில் 2 ஐட்டம் நான் சொன்ன மாதிரி 2 மெட்டீரியலு ஏனோடு கேத்தோடு. அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபார்வேர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ். ஃபார்வேர்ட் பயாஸில் ஒர்க் ஆகும், ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆகும். அது என்னங்கிறத வராது அப்படியே பார்ப்போம். டயோடு செல்ஃபோன் போர்டுகளில் டயோடு எப்படி இருக்குன்னா இந்த பொசிஷனில் இருக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு 2 டயோடை பார்த்துட்டோம். இது டயோடுன்னு சொல்லியிருக்கோம். இது டயோடுன்னு சொல்லியிருக்கோம். இதுவும் டயோடு. இதுவும் டயோடு. செல்ஃபோன் போர்டுகளில் ஏதாவது இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் டயோடு. இது ரெசிஸ்டரு, இது கெப்பாசிட்டரு, இது காயில். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ரெசிஸ்டர்னா எது, கெப்பாசிட்டர்னா எது காயில்னு நீங்கள் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை ஐடென்டிட்டியாகவும் போர்டில் இந்த மாதிரி தான் இருக்குங்கிற ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, இதெல்லாம் வந்து நம்ம டயோடு பார்த்துட்ருக்கோம். இது டயோடு. சரி, இந்த டைப்பில் நம்ம டயோடை பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் செக்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு டயோடு வரும். இதுக்கு பேரும் டயோடு. ஐசி டைப்பில் பாக்ஸ் டைப்பில் இருக்குது. இதுக்கு பேர் டயோடு. இது ஒரு ஜீனோ டயோடு. இப்போ இங்கே குட்டியாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டயோடு. இந்த மாதிரி பார்த்தாலும் டயோடு. இது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சென்டரில் பிளாக்கும் சைடில் 2 செல் வரும், ரெசிஸ்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் டயோடு. இதுக்கு பேர் ஒரு ஜீனர் டயோடு. என்ன வேலை செய்யுதுன்னு அப்படியே பார்ப்போம். சார்ஜிங் செக்ஷனில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் டயோடு. சார்ஜிங் செக்ஷனில் நான் சொன்ன ஏற்கனவே இது ஒரு டயோடு. அதே டயோடு தான் இதுவும். இங்கே ஒரு டயோடு, இங்கே ஒரு டயோடு. 2 டயோடு இருக்குது. ஜீனர் டயோடு. நான் சொன்ன இது ஜீனர் டயோடு. இது ஒரு ஜீனர் டயோடு. இந்த மாதிரி சார்ஜிங் செக்ஷனில் எங்கேயாவது இந்த மாதிரி சின்ன ஐசி மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே 2 பின்னு தெரியுது. இங்கே ஒரு சென்டரில் ஒரு பின்னு வரும். ஃபுல்லாகவே சென்டரில் ஒரு பின்னு வரும். இதுக்கு பேர் டயோடு. இந்த குட்டியாக பார்க்குறது டயோடு. டயோடுனா எப்படி இருக்கும் செல்ஃபோன் போர்டில் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரேன். இது ஒரு நோக்கியா பேசிக் மாடல். இது சார்ஜிங் செக்ஷன்லேருந்து ப்ளஸ் வோல்டேஜு இந்த பியூஸ் வழியாக, இதுக்கு பேர் பீஸ். இந்த பீஸ் வழியாக இதுதான் ஜீனர் டயோடு. நோக்கியா நிறைய மாடல் பேசிக் மாடலில் இந்த டயோடு வந்து இந்த மாதிரி ஐசி டைப்பில் இருக்கும் குட்டியாக. சேம் இதே வேலை தான். இந்த டயோடு என்ன வேலை செய்யுதோ அதே தான் இந்த வேலையும் செய்ய போகுது இந்த டயோடு. இது வந்து ஆம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்.
ஆம்ஸ் அதிகமாக இருந்தால் லோடு தாங்கும் இந்த டயோடு. இந்த டயோடு வந்து ஆம்ஸ் வந்து லோடு பெருசாக தாங்காது. இதுவும் ஒரு டயோடு. இந்த மாதிரி இது வந்து சார்ஜிங் செக்ஷனில் நோக்கியா நிறைய பேசிக் மாடல் இருக்குது. இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் செக்ஷனுடைய ப்ளஸ் வந்து இந்த டயோடோட கேத்தோடில் கனெக்ட் ஆகும். இது ஒரு ஜீனர் டயோடு. மைக்ரோஸ்கோப் இருந்தால் ஒத்து பார்த்தா தெரியும். சில டயோடுக்கு மார்க் இருக்காது, ஆனால் பார்த்தாலும் உங்களுக்கு டயோடுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எது அப்படி மார்க் இல்லாத டயோடு அப்படின்னு பார்க்க போனால் இந்த டயோடுக்குள்ள பெருசாக மார்க் பார்த்தா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இதுவும் டயோடு, இது டயோடு, இது டயோடு, இது டயோடு, இது டயோடு. இந்த டயோடில் பார்த்தீங்கன்னா மார்க் தெரியுது. மார்க் தெரிகிற இடம் கேத்தோடு, மார்க் இல்லாத இடம் ஏனோடு. இப்படி வரும். இது டச் ஸ்க்ரீன் லைனு. டச் ஸ்க்ரீன் லைனு இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 டயோடு. இது டயோடு, இது டயோடு. இது எல்லாமே எங்கேயாவது செல்ஃபோன் போர்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து டயோடு. சரி, இப்போ செல்ஃபோன் போர்டுகளில் டயோடு எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துருக்கோம். இதில் ஏதோ சில டயோடுகள் மிஸ் ஆனாலும் வர வீடியோ நிறைய வீடியோக்குள்ளே டயோடு பற்றி ஃபுல்லாகவே பார்த்துருவோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக டயோடை பார்க்காட்டியும் வர ஃபால்ட் ஃபைண்டிங்கில் டயோடை பற்றி நிறைய பார்க்க போகிறோம். செல்ஃபோன் போர்டுக்குள்ளே டயோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன். சரி, செல்ஃபோன் போர்டுகளில் டயோடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாக ஏசியை டிசியை மாற்றும். ஒரு சிக்னலை இன்னொரு பக்கம் சிக்னலை வந்து பாஸ் பண்ணும். அப்புறம் வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வைக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு தேவை செல்ஃபோன் சார்ஜரில் எவ்வளோ வோல்டேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ் வரும். அதுக்கப்புறம் 500 மில்லி ஆம்ஸ்லேருந்து 3 ஆம்ஸ் சார்ஜரை பொறுத்தவரை 500 மில்லி ஆம்ஸ்லேருந்து 1 ஆம்ஸு, 2 ஆம்ஸு, 2.8, 3, 3.1, 4 ஆம்ஸுன்னு போகுது. இப்போ வர லேட்டஸ்ட் மாடலில் 9 வோல்ட் வரையும் இருக்குது. நார்மலாக 5 வோல்ட் சார்ஜரு. இப்போ வர லேட்டஸ்ட்டு ஸ்பீடு சார்ஜர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 9 வோல்ட் வரையும் வந்துடுச்சு. சில சார்ஜரில் 12 வோல்ட் வரையும் இருக்குது. அது வேறு. அது பொதுவாகவே ஒரு சார்ஜர்னு எடுத்துட்டாலே, நம்ம பேசிக்காக எடுத்துட்டாலே இது வந்து 5 வோல்ட்டு. இதெல்லாம் ஒரு பேசிக் ஆண்ட்ராய்டு ஃபோனு. இது வந்து ஸ்பீடு சார்ஜரு. ஸ்பீடு சார்ஜிங்கெலாம் சப்போர்ட் ஆகாது. அது ஸ்பீடு சார்ஜிங் சப்போர்ட் ஆகிறதுக்கு இப்போ வர லேட்டஸ்ட் மாடல்களில் சப்போர்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டை விட 9 வோல்ட் இருக்குது. இல்லாட்டி சில மாடல் 12 வோல்ட்டெல்லாம் இருக்குது. சரி, இப்போ பேசிக்காக ஒரு செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேசிக் மாடல் வந்து ஒரு பேசிக் ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட்டு ப்ளஸ் 1 ஆம்ஸ் இல்லாட்டி 2 ஆம்ஸ் இருக்கும். சரி, இப்போ வந்து டயோடை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி டயோடு வந்து என்ன வேலை செய்யுதுன்னா, ஏசி டிசியாக மாற்றும். அதுக்கப்புறம் சிக்னலை பாஸ் பண்ணும். அப்புறம் ஒரு வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வைக்கும். சரி, இப்போ சார்ஜிங் செக்ஷனில் இந்த டயோடுக்கு என்ன வேலை அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துல டயோடுக்கு என்ன வேலைன்னு பார்ப்போம். சரி, இந்த டயோடுக்கு சார்ஜர் செக்ஷனில் என்ன வேலை அப்படின்னா, இங்கே 5 வோல்ட் வருது. நம்ம சார்ஜில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது? 5 வோல்டேஜ் இருக்குது. 5 வோல்ட் கொடுக்கும்போது அப்படின்னா, இது 5 வோல்ட் செட்டு. 5 வோல்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுற செட்டு. பழைய மாடல் ஃபுல்லாகவே 5 வோல்ட் யூஸ் பண்ணுற செட்டு தான். இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றது தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் 9 வோல்ட்டு 12 வோல்ட்டுன்னு போகுது. சரி, இப்போ இந்த மொபைலுக்கு ஒரு 5 வோல்டேஜ் கொடுக்குறோம். இந்த டயோடோட வேலை என்ன அப்படின்னா, 5 வோல்ட் இங்கே வருது. திடீர்னு ஏதாவது சார்ஜரில் ஏதாவது ஒரு சர்க்யூட் ஆகி 5 வோல்டேஜுக்கு பதிலாக 10 வோல்டேஜ் 12 வோல்டேஜில் அப்படியே ஏசியே டைரெக்டாக வந்தாலும்
இந்த டயோடு என்ன வேலைன்னா 5 வோல்ட்டுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா இந்த டயோடு வந்து என்னென்னா ஷார்ட் ஆயிரும். அதான் ஜீனோ டயோட வேலை என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக வைக்கும். இப்போ நமக்கு இங்கே 5 வோல்ட்டு தான் தேவை. ஏதோ ஒரு சார்ஜர் கீஜரில் ஏதாவது ஒரு ஹை வோல்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா போர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே போர்டுக்கு போனால் என்னாகும், போர்டு எல்லாமே பவர் ஐசி எல்லாமே ஷார்ட் ஆகி போர்டு முடிஞ்சு போயிடும். அதை காப்பாற்றுறதுக்காக 5 வோல்டேஜுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஏதோ வந்துருச்சுன்னா இந்த டயோடு வந்து ஷார்ட் ஆயிரும், உடனே ஷார்ட் ஆயிரும். ஷார்ட் ஆனால் ப்ளஸ் மைனஸ் ஷார்ட் ஆயிரும், உங்களுக்கு வந்து வோல்டேஜ் உள்ளே போகாது, செட்டு தப்பிச்சிடும். அதுக்காக இந்த ஜீனோ டயோடு வச்சுருக்காங்க. சேம் நான் சொன்னேன் அதே ஜீனோ டயோடு தான் இது. 5 வோல்டேஜுக்கு மேலே அதிகமான வோல்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா மதர் போர்டு அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஜீனோ டயோடு வந்து காப்பாற்றிடும். இந்த ஜீனோ டயோடு வந்து ஷார்ட் ஆகிடும். ஷார்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ளே வோல்டேஜே போகாது. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் ஷார்ட் ஆகிடும், வோல்டேஜே உள்ளே போகாது, மதர் போர்டு தப்பிச்சுக்கும். அந்த காரணத்துக்காக தான் இந்த டயோடு யூஸ் பண்ணுறாங்க. சார்ஜிங் செக்ஷனில் எங்கேயாவது இந்த டயோடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜீனோ டயோடு. சரி, இப்போ வந்து சார்ஜிங் கனெக்டர் நல்லா இருக்குது. சார்ஜர் கனெக்ட் பண்ணனே சார்ஜரில் இருக்கிற லைட்டு ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டயோடு ஷார்ட் ஆகிருக்கும். மெயினாக 99% சார்ஜிங் கனெக்டர் உடையில நீங்கள் சார்ஜிங் கனெக்டரை கனெக்ட் பண்ணும்போது சார்ஜரில் ஒரு எல்இடி லைட் எரியும். அந்த லைட்டு ஆஃப் ஆச்சு அப்படின்னா இந்த டயோடு ஷார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டயோடு ஷார்ட் ஆனால் நல்லாவே ஹீட் ஆகும். சார்ஜ் போடும்போது லைட் ஆஃப் ஆகும். சார்ஜருடைய லைட் ஆஃப் ஆச்சுன்னா 99%. ஆனால் கனெக்டர் நல்லாயிருக்கும். கனெக்டர் ஏதோ பின்னு உடஞ்சிருந்தாலும் உங்களுக்கு சார்ஜ் குத்தும்போது சார்ஜர் லைட் ஆஃப் ஆகும். இல்லை கனெக்டர் நல்லா இருக்குது உடையில, அப்புறம் சார்ஜ் குத்தும்போது சார்ஜருடைய லைட் ஆஃப் ஆச்சுன்னா இந்த ஜீனோ டயோடு ஷார்ட் ஆகிருக்கும். இதை கழட்டி விட்டுட்டாலே போதும். அப்போ ஷார்ட் ஆகும்போது இந்த டயோடு என்னென்னா நல்லாவே ஹீட் ஆகும். லைட்டை கை வச்சு பார்த்தாலே தெரியும், நல்லா ஹீட் ஆகும். நல்லா ஹீட் ஆச்சுனால இந்த டயோடு ஷார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது புதுசாக மாற்றணுமாங்கிறது நாங்கள் மாற்றுறதில்ல பொதுவாக யாருமே. அதனால் இந்த டயோடை தூக்கி விட்டால் போதும், அதாவது கழட்டி விட்டுட்டாலே அந்த ஃபால்ட்டு ரெடி ஆயிடும். சார்ஜர் லைட் ஆஃப் ஆகாது, சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ சார்ஜ் ஏறதுக்கு இந்த டயோடு தேவைன்னா தேவையில்லை. எதுக்குன்னா அது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு தான். யாருமே இந்த டயோடு போச்சுன்னா கழட்டி விட்டுட்டு யாரும் மாற்றின மாதிரி இன்ன வரையும் எனக்கு தெரியல, நானும் மாற்றுறதில்ல. அதே தான் நோக்கியாக்கும் 5 வோல்டேஜ் கொடுக்குறோம். 5 வோல்டேஜுக்கு மேலே அதிகமாக ஏதோ வந்துருச்சுன்னா இந்த டயோடு ஷார்ட் ஆகிடும். ஷார்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னா சார்ஜரை குத்தும் பொழுது சார்ஜருடைய லைட் ஆஃப் ஆகிரும். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இந்த டயோடு ஃபால்ட்டுன்னு. அப்போ என்ன பண்ணணுன்னா சும்மா இந்த உடச்சி விட்டா போதும், அவ்வளோதான். அந்த டயோடை உடச்சி விட்டுட்டிங்கனாலே இல்லாடி சால்டிங் வச்சு எடுத்து விட்டுட்டிங்கனாலே அந்த ஃபால்ட்டு ரெடி ஆகிரும். ஏன்னா இந்த டயோடை பொறுத்தவரையும் சேஃப்டி பர்பஸ்க்கு தான். 5 வோல்டேஜுக்கு மேலே வந்ததுன்னா போர்டு ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டயோடு ஷார்ட் ஆகி போர்டை காப்பாற்றிடும். அதுக்காக தான் இந்த டயோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதே தான் எல்லா ஆண்ட்ராய்டு போர்டுக்கும் சரி. நான் சொன்ன டயோடு இந்த மாதிரி டயோடு இதெல்லாமே சார்ஜிங் ஜீனோ டயோடு. இதை கழட்டியாச்சு, உடைச்சாச்சு. இனி அடுத்த சார்ஜிங் போர்டில் நான் இந்த டயோடுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் செக்ஷன் பக்கத்தில் இந்த மாதிரி ஏதாவது டயோடு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஜீனோ டயோடு. நான் சொன்ன மாதிரி 5 வோல்டேஜுக்கு மேலே அதிகமாக வந்துருச்சுன்னா இந்த டயோடு ஷார்ட் ஆயிரும். இந்த டயோடை தூக்கி விட்டுறலாம். இதுவும் இந்த பொசிஷன்லையும் நிறைய மாடலில் இந்த பொசிஷனில் டயோடு இருக்கும். இது ஜீனோ டயோடு. இதே வேலையை தான் இந்த டயோடும் செய்யுது. இது ஒரு நோக்கியா போர்டு. இந்த டயோடு இது சார்ஜிங் செக்ஷனு, பீஸு, காயில் வழியாக இந்த டயோடு போய் இந்த கெப்பாசிட்டர் கிரவுண்ட் ஆகுது. இதுதான் டயோடு. இதே டயோடு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆண்ட்ராய்டு நிறைய மாடலுக்கு இந்த மாதிரி இருக்கும். நோக்கியா பேசிக் மாடல் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும். சில ஆண்ட்ராய்டு மாடலுக்கும் சில பேசிக் ஜியோ பேசிக் மாடலுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஜீனோ டயோடு. சரி, டயோடை எப்படி மல்டிமீட்டரில் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
மல்டிமீட்டரில் X10 வச்சுக்கோங்க. மல்டிமீட்டரை X10 மல்டிமீட்டரில் X10 வச்சுக்கோங்க. ரீடிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். மல்டிமீட்டரில் X10 வச்சுட்டு நான் சொல்லியிருக்கேன், மார்க் இல்லாத இடம் ஏனோடு, மார்க் இருக்கிற இடம் கேத்தோடு. இப்போ பிளாக் ப்ரோப்பை ஏனோடில் வச்சுக்கோங்க. கேத்தோடில் ரெட் ப்ரோப்பை வைங்க. வைக்கும்போது முள் நகர்ந்து முள் பார்த்திங்கன்னா ஒரு 8 பக்கம் வருது. 8 பக்கம் வந்தால் இந்த டயோடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். மல்டிமீட்டரில் X10 வச்சுக்கோங்க. X10ல் பிளாக் ப்ரோப்பை ஏனோடுலேயும், அதாவது மார்க் இல்லாத இடம், ரெட் ப்ரோப்பை கேத்தோடுலேயும் வைக்கிறீங்க. முள் ஒரு 8 பக்கம் வந்தது அப்படின்னா இந்த டயோடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். முள் லாஸ்ட் வரையும் போயிடுச்சு அப்படின்னா அந்த டயோடு ஷார்ட்டுன்னு அர்த்தம். முள்ளே நகரலைன்னா அதுக்கு பேர் ஓப்பன் அர்த்தம். டயோடுக்கு நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ப்ளஸ் மைனஸுங்கிறதோட ஏனோடு கேத்தோடு தனித்தனி மெட்டீரியல். சரி, நம்ம இதில் ப்ளஸ் மைனஸ்னே வச்சுக்குவோம். மைனஸ் ப்ரோப்பு ஏனோடில் மார்க் இருக்காது. ரெட் ப்ரோப் கேத்தோடுக்கு மார்க் இருக்கும். வைக்கும்போது 8 பக்கம் வந்ததுன்னா இது டயோடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதே திருப்பி வச்சிங்கன்னா முள் நகரக்கூடாது. திருப்பி வச்சு முள் நகர்ந்தது அப்படின்னா இந்த டயோடு போச்சுன்னு அர்த்தம். இப்போ திருப்பி வச்சு செக் பண்ணுறேன். இப்போ முள் நகரலை அப்படின்னா இந்த டயோடு நல்லா இருக்குது. நீங்கள் செக் பண்ணும்பொழுது கேத்தோடில் பிளாக்கும் ஏனோடில் ரெட்டும் வச்சிங்கன்னா முள் நகராது. இதை வச்சுட்டு டயோடு போயிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொல்லக்கூடாது. ஒரிஜினல் பொசிஷனில் எப்படி செக் பண்ணணுன்னா, ஏனோடில் பிளாக் கலர் ப்ரோப்பும் கேத்தோடில் ரெட் கலர் ப்ரோப்பும் வைக்கும்போது முள் நகர்ந்து 8க்குள்ளே வரணும். ஃபுல்லாக போனால் ஷார்ட்டு, சுத்தமாக நகரலைன்னா ஓப்பன் அப்படின்னா இந்த டயோடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது செல்ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற டயோடில் சேம் இதே மெத்தேடு தான் செல்ஃபோனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பொதுவாகவே எந்த ஸ்பேரையும் செல்ஃபோன் போர்ட்லேயே வச்சு செக் பண்ணுறது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. ஏன் அப்படின்னா நிறைய சர்க்யூட்லேருந்து லைன் போகிறனால கரெக்டான ஓம்ஸ் நமக்கு தெரியாது. இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜெயோட கழட்டி வச்சு தான் செக் பண்ணணும். செல்ஃபோன் சர்வீஸ் ஹார்ட்வேர் நல்லா பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரியாக மைக்ரோஸ்கோப் வேணும். இப்போ நான் செக் பண்ணுறேன். இப்போ முள் நகரவே இல்லை. ஏன் அப்படின்னா நான் மாற்றி வச்சுருக்கேன். ஏனோடில் பிளாக் கலர் ப்ரோப்பும் கேத்தோடில் ரெட் கலர் ப்ரோப்பும் வைக்கும்போது முள் நகருது. இந்த வீடியோவில் இதோடைய மார்க் உங்களால் கரெக்டாக பார்க்க முடியாது. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இந்த டயோடை வெளியே எடுத்து செக் பண்ணணும். சரி, அடுத்து ஒரு டயோடை செக் பண்ணுவோம். மார்க் இல்லாத இடம் ஏனோடு, மார்க் இருக்கிறவங்க கேத்தோடு.
திருப்பி வைக்கிறேன். திருப்பி வைக்கும்போது முள் நகரில், சில மாடலில் சில இடத்துல திருப்பி வைக்கும்போது முள் நகரும். ஏன்னா சர்க்யூட் வழியாக போயிட்டு வரனால அக்யூரேட்டாக தெரியாது. டயோடு கழட்டினா தான் நல்லா இல்லையான்னு, நல்லா இருக்கா, போயிடுச்சா, இல்லை ஓப்பன் ஆகிடுச்சா, ஷார்ட் ஆகிடுச்சான்னு அக்யூரேட்டாக தெரியிருக்கு. நீங்கள் வந்து கழட்டினா தான் தெரியும். நான் சொன்ன மாதிரி டயோடு வந்து இப்படி தான் செக் பண்ணணும். சரி, இந்த டயோடு எப்படி மல்டிமீட்டரில் செக் பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா செக் பண்ணுறதுக்கு உங்களால் ப்ரோப்பில் கரெக்டாக வைக்க முடியாது. இந்த டயோடு போச்சு அப்படின்னா சார்ஜர் போட்டிங்கன்னா சார்ஜருடைய லைட் ஆஃப் ஆகும். இந்த டயோடு நல்லா ஹீட் ஆகும். லைட்டாக வச்சு கை வச்சு பார்க்கும்போது, விரல் வைக்கும்போதே தெரியும், அதிலே தெரிஞ்சுக்கலாம். அதனால் இதை மாற்றணுங்கிற அவசியம் இல்லை, பிடுங்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அங்கே ஓடிடுது. எல்இடி செக் பண்ணுறோம், ஒர்க் ஆகலை அப்படின்னா திருப்பி வச்சிங்கன்னா ஒர்க் ஆகும். ஏற்கனவே மல்டிமீட்டரில் எப்படி ஒரு எல்இடி செக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து லைட் எம்டிங் டயோடு, இதுக்கு பேர். இது செல்ஃபோனில் எங்கெல்லாம் வருது அப்படின்னா, டார்ச் லைட்டுக்கு வருது, டிஸ்பிளே லைட்டுக்கு வருது, ப்ளஸ் கீபோர்டு லைட்டுக்கு வருது. இது டிஸ்பிளே லைட்டுக்கு வருது. ஒர்க் ஆகலைன்னா மாற்றி வைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கீபேடுக்கு வருது. இது ஒரு டயோடு, இது வந்து லைட் எம்டிங் டயோடு. ஏனோடில் பிளாக் கலர் ப்ரோப்பும் கேத்தோடில் ரெட் கலர் ப்ரோப்பும் உள்ள 8 பக்கம் இருந்தால் ஓகே. அதே மெத்தட் தான் இதுலேயும். ஏனோடில் பிளாக் கலர் ப்ரோப் வைக்கிறேன், கேத்தோடில் ரெட் கலர் ப்ரோப். இப்போ முள் நகருது. திருப்பி வைக்கிறேன், முள் நகரலை. அப்போ இந்த டயோடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். 2 பக்கம் ஓம்ஸ் காட்டினா டயோடை கழட்டிட்டு செக் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சார்ஜிங் செக்ஷனுக்கு வர ஒரு ஜீனோ டயோடு. அதிகமாக வோல்டேஜ் வந்ததுன்னா உடனே அந்த டயோடு ஸ்டார்ட் ஆயிரும். வோல்டேஜ் உள்ளே போகாமல் போர்டு தப்பிச்சிடும். அதுக்காக நம்ம பார்த்த டயோடெல்லாம் இதுதான். ஏன் ஒன்றுக்கு நிறைய டைம் சொல்கிறேன்னா, திரும்ப திரும்ப உங்களுக்கு ஓரளவுக்கு அது புரியுமா அப்படின்னு பார்க்குறக்கு. இது ஒரு டயோடு, ஜீனோ டயோடு. சார்ஜிங் செக்ஷன், நோக்கியா செக்ஷன் ஃபுல்லாக இது வரும். நிறைய பேசிக் ஜியோ ஃபோனுக்கு இந்த சார்ஜிங் செக்ஷனில் வரும். இந்த டயோடு ஷார்ட் ஆச்சுன்னா என்னென்னா சார்ஜ் ஏறாது, சார்ஜருடைய லைட் வந்து ஆஃப் ஆகும். சில சார்ஜரில் பார்த்திங்கன்னா லைட்டே இருக்காது, இண்டிகேட்டரே இருக்காது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது செல்ஃபோன் சர்வீஸ்க்கு சார்ஜரில் லைட் எரியிற மாதிரி சார்ஜர் வாங்கணும். அப்போ தான் தெரியும் லைட்டு ஆஃப் ஆகுதா இல்லையான்னு. சரி, அப்போ இந்த பார்த்திங்கன்னா இது ஒரு சார்ஜிங் டயோடு. ஹை வோல்டேஜ் வந்து டயோடு ஷார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இது ஒரு டயோடு. சரி, இப்போ நம்ம சார்ஜிங் செக்ஷனில் இருக்கிற டயோடை ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். வர வீடியோக்குள்ளே என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் பார்க்கலாம். சரி, டயோடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் செல்ஃபோன் போர்டில். இப்போ சார்ஜிங் செக்ஷனுக்கு வர ஒரு டயோடு, ஜீனோ டயோடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்தது என்னென்னா, மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா லைட் செக்ஷனுக்கு வர டயோடு.
இது வந்து லைட் ஐசி, அதுக்கு உண்டான காயில். இது காயில்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது லைட் ஐசி, இது காயில், இதுக்கு பேர் டயோடு. இந்த டயோடு என்ன வேலை அப்படின்னா, இங்கே பூஸ்ட் ஆகிட்டு வர்ற வோல்டேஜை இந்த டயோடு வழியாக டிசி ஆகி நேராக டிஸ்பிளேக்கு போகும். இங்கே எவ்வளோ வோல்டேஜ் வரும் அப்படின்னா, குறைஞ்சது 30 வோல்டேஜாவது வரும். 25 வோல்டேஜிலேருந்து 40 வோல்டேஜ் வரையும் மாடலுக்கு தகுந்த மாதிரி மாறி வரும். பேட்டரியில் என்னமோ 4 வோல்டேஜுக்குள்ளே தான் இருக்கும். 3.8 4 வோல்டேஜுக்குள்ளே இருக்கும். சர்க்யூட்டில் போய் ஐசி வழியாக பூஸ்ட் ஆகி, காயில் வழியாக பூஸ்ட் ஆகி, டயோடு வழியாக வெளியே வரும்போது குறைஞ்சது 25 வோல்டேஜிலேருந்து 40 வோல்டேஜுக்குள்ளே வரையும் இந்த டிஸ்பிளே லைட் செக்ஷனுக்கு வரும். சரி, இந்த டயோடு நம்ம மெயினாக பார்க்கணும். செல்ஃபோன் சர்வீஸில் நம்ம ஏற்கனவே சார்ஜிங் டயோடை பார்த்துட்டோம். அது ஷார்ட் ஆச்சுன்னா என்னென்னா சார்ஜ் ஏறாது, சார்ஜருடைய லைட்டு ஆஃப் ஆகும். அப்போலே தெரிஞ்சுக்கலாம் சார்ஜிங் கனெக்டர் நல்லா. இப்போ ஃபார்வேர்ட் பயாஸை பற்றி பார்ப்போம். ஏனோடில் பாசிட்டிவ் லைனும் கேத்தோடில் நெகட்டிவ் லைனும் கொடுத்து ஒர்க் பண்ணும் பொழுது உள்ளுக்குள்ளே இது ரெண்டுமே 2 மெட்டீரியலு. உள்ளுக்குள்ளே என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸே இருக்காது, 0 ஓம்ஸ் ஆயிரும். ரெசிஸ்டன்ஸே இருக்காது, 0 ஓம்ஸ் ஆயிரும். அதுதான் ஃபார்வேர்ட் பயாஸ். பாசிட்டிவ் லைனு ஏனோடில், கேத்தோடில் நெகட்டிவ் லைனு அப்படி ஒர்க் பண்ணும் பொழுது ரெசிஸ்டன்ஸே உள்ளே இருக்காது, ஒரு கம்பி மாதிரி ஆயிரும், லீடு கொடுத்த மாதிரி ஆயிரும். ரெசிஸ்டன்ஸே இருக்காது. அப்போ என்னென்னா 0 ஓம்ஸில் இருக்கும். இங்கே லைன் அப்படியே கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே வந்துடும். பாசிட்டிவ் நெகட்டிவ்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் டிசி அப்படின்னு. பாசிட்டிவ் நெகட்டிவ்னாலே டிசின்னு வச்சுக்கணும். சரி, இது வந்து ஃபார்வேர்ட் பயாஸில் ஒர்க் பண்ணும் பொழுது ஏனோடுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ், கேத்தோடுக்கு நெகட்டிவ் வச்சு கொடுக்கும் பொழுது இதுதான் ஃபார்வேர்ட் பயாஸ். ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸே இருக்காது, 0 ஓம்ஸில் தான் இருக்கும் ஃபுல். சரி, இதே ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா கேத்தோடுக்கு பாசிட்டிவும் ஏனோடுக்கு நெகட்டிவும் கொடுத்து ஒர்க் பண்ணும் பொழுது இதுதான் ரிவர்ஸ் பயாஸ். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஓம்ஸ் வந்து மெகா மாறிடும். ஃபார்வேர்டு பயாஸுக்கு ஓம்ஸ் வந்து 0 ஓம்ஸ் ஆயிரும், ஒரு கம்பி வச்ச மாதிரி ஆயிரும். இங்கே வர சிக்னல் அப்படியே போயிடும். இதே ரிவர்ஸ் பயாஸ்னால் கேத்தோடுக்கு ப்ளஸ்ஸும் அதாவது பாசிட்டிவும் ஏனோடுக்கு மைனஸும் வைக்கும்போது ரிவர்ஸ் பயாஸு. இந்த இடத்துல ஓம்ஸ் என்னென்னா மெகா மாறிடும், ஓம்ஸ் வந்து மெகா மாறிடும். ஃபார்வேர்டு பயாஸுக்கு 0 ஓம்ஸு, அதான் இங்கே வர லைன் அப்படியே போயிடும். திருப்பி கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸுக்கு மெகா மாறிடும். இந்த ரிவர்ஸ் பயாஸ் எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க செல்ஃபோனில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சார்ஜிங் கனெக்டர் லைனில், அதாவது ஜீனோ டயோடாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரிங்கர், ஸ்பீக்கர், மைக்குன்னு நிறைய பார்த்துட்டோம். இது எல்லாமே ரிவர்ஸ் பயாஸ். இதுவும் ரிவர்ஸ் பயாஸ். ப்ளஸ்ஸு வர்ற ப்ளஸ்ஸு வந்து கேத்தோடுக்கு போயிடும், ஏனோட கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வர்ற ப்ளஸ்ஸு வந்து கேத்தோடுக்கு போயிடும், ஏனோட கிரவுண்ட் பண்ணியிருப்பானுங்க. அதுதான் இந்த மெத்தேடு. வர்ற ப்ளஸ் வோல்டேஜை கேத்தோடு கொடுத்துட்டு ஏனோட கிரவுண்ட் பண்ணும்போது அப்போ இது வந்து மெகா மாறிடும். இந்த ஜீனோ டயோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி அதோடைய வேலையை செய்யும். ஒரு 10 வோல்டேஜ் மேலே வந்துருச்சுன்னா டப்புன்னு இது என்னென்னா ஷார்ட் ஆயிரும், பஞ்சர் ஆயிரும். ஷார்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள வோல்டேஜ் போகாது. அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் லைனு, அது ரிங்கர், ஸ்பீக்கர், மைக்கு, சார்ஜிங் கனெக்டர் ப்ளஸ் வந்து டச் கனெக்டர், டேட்டா கனெக்டர் எங்கேயா இருந்தாலும் இந்த ஒரு டயோடு பாசிட்டிவ் லைனை கேத்தோடு கொடுத்துட்டு ஏனோட வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பாசிட்டிவ் லைனை கேத்தோடு கொடுத்துட்டு ஏனோட லைனை கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பாசிட்டிவ் லைன் வருதுன்னா இதுதான் கேத்தோடு. இந்த மாதிரி மார்க் இருக்கிறது கேத்தோடு. கேத்தோடு லைனுக்கு பாசிட்டிவ் லைனை கொடுத்து ஏனோட கிரவுண்ட் பண்ணிடுவானுங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல அன்வான்ட் சிக்னல் ஏதோ வந்துருச்சுன்னா இந்த வழியாக போய் கிரவுண்ட் ஆகிடும். தேவையில்லாத ஏசி சிக்னல் ஏதோ வந்தாலும் இந்த வழியாக போய் கிரவுண்ட் ஆகிடும்.
அதுக்காக இந்த டயோடை கொடுக்குறாங்க. இது வந்து ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆகிறது. இந்த டயோடு இல்லாட்டியும் நமக்கு செட்டு பக்காவாக தான் ஒர்க் ஆகும். எங்கே அது எலக்ட்ரானிக்கல் ரூல்ஸ் படி அவங்க எல்லா சர்க்யூட் போர்ட்லேயும் இந்த ரிவர்ஸ் பயாஸ் டயோடு இருக்கும். சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் மைக்கு ரிவர்ஸ் பயாஸ்னால் என்னன்னு பார்க்குறக்காக மீண்டும் இதை பார்க்குறோம். இதே தான் வர்ற ஸ்பீக்கருடைய ப்ளஸ் லைனும் சரி மைனஸ் லைனும் சரி, ஸ்பீக்கருக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் கிடையாது. இந்த 2 லைனுமே கிரவுண்ட் ஆகாது. பொதுவாகவே இந்த 2 லைனுமே ஸ்பீக்கருக்கு ப்ளஸ் மைனஸ் கிடையாது. மேக்ஸிமம் அந்த கிரவுண்ட் ஆகாது. அப்படின்னா வர்ற பாசிட்டிவ் லைனை வந்து கேத்தோடு கொடுத்துட்டு ஏனோட கிரவுண்ட் பண்ணியிருப்பானுங்க. இன்னொரு லைனை வந்து அதே மாதிரி மைனஸ் லைனை வந்து கேத்தோடு கொடுத்துட்டு இன்னொரு லைனை வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, ஏனோட கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. தேவையில்லாத அன்வான்ட் சிக்னல் வந்து அதை ட்ராப் பண்ணுறக்காகத்தான் பர்பஸ்ஸு. அது இல்லாட்டியும் நமக்கு வந்து இந்த டயோடு இல்லாட்டியும் நமக்கு என்னென்னா ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும். கம்பல்சரியாக இங்கே இருக்கிற காயில் வேணும். காயில் போனால் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டயோடு போனால் தூக்கி விட்டுறணும். அவ்வளோதான். உடஞ்சி போனால் பிரச்சனை இல்லை. இந்த டயோடெல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி செக்ஷன்லாம் மேக்ஸிமம் ஷார்ட் ஆகாது. ஷார்ட் எங்கே ஆகுனா பேட்ரி கனெக்டர் பக்கத்தில் ஷார்ட் ஆகும். மெயினாக 99% சார்ஜிங் கனெக்டர் செக்ஷனில் நிறைய டயோடு இந்த ஜீனர் டயோடு ஷார்ட் ஆகும். இதை கழட்டி விட்டால் சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். சில மாடலில் பேட்ரி கனெக்டர் கிட்ட ஷார்ட் ஆகும். சில மாடல்களில் லைட் ஐசி செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது எப்படி அப்படின்னா இந்த லைட் செக்ஷனில் வர்றது வந்து ஃபார்வேர்ட் பயாஸ். வர்ற வோல்டேஜ் இங்கே கொடுக்குறாங்க, இந்த வழியாக அப்படியே போயிடும். இது வந்து 0 ohms. ஃபார்வேர்டு பயாஸில் வந்து 0 ohms ஆயிரும். ஏனோடும் கேத்தோடும் ஒர்க் பண்ணும் பொழுது 0 ohms ஆயிரும். அப்படின்னா இங்கே வர்ற வோல்டேஜ் அப்படியே டிசி ஆகி இந்த பக்கம் நேராக லைட் செக்ஷனுக்கு எங்கெங்கே இருக்கோ அந்த செக்ஷனுக்கு போயிடும். இது லைட் செக்ஷனு. வேறு எங்கேயாவது பூஸ்ட் பண்ணுற செக்ஷன் இருந்தால் அந்த வழியாக போயிடும். இது வந்து 0 ohms ஆயிரும் ஃபார்வேர்ட் பயாஸ். இது என்னென்னா ரிவர்ஸ் பயாஸ். வர்ற ப்ளஸ் லைனை கேத்தோடு கொடுத்துருவாங்க. இதுதான் கேத்தோடு கொடுத்து ஏனோட கிரவுண்ட் பண்ணிடுவாங்க. சரி, ஃபார்வேர்ட் பயாஸில் 0 ohms ஆயிரும். வர்ற வோல்டேஜ் அப்படியே அந்த பக்கம் போயிடும். கேத்தோட பொறுத்தவரையும் இந்த டயோடோடைய வேலையை பொறுத்தவரையும் அதோட வேல்யூ பொறுத்தவரையும் அது அந்த வேலையை செய்யும். இது ஜீனோ டயோடு மாதிரி இருக்கனால ஹை வோல்டேஜ் வரும்போது அது ஷார்ட் ஆகிடும். சின்ன டயோடெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஏதாவது அன்வான்ட் சிக்னல் வந்து அது கிரவுண்ட் ஆக்கி விட்ரும். அதுதான் டயோடோட வேலை. வர வீடியோக்குள்ளே நிறைய டயோடை பற்றி ஃபால்ட் ஃபைண்டிங்லாம் பார்க்கலாம். நல்லா இருக்குது, எதுவும் உடையில டேமேஜ் ஆகலை. ஆனால் சார்ஜரோட லைட் ஆஃப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டயோடு ஃபால்ட் ஆகிருக்கும். நான் சொன்ன மாதிரி சார்ஜிங் டயோடு அதை கழட்டி வீசிட்டிங் மாற்ற வேண்டியதில் கழட்டி வீசிட்டாலும் அந்த ஃபால்ட் ரெடி ஆயிரும் 99.99%. வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். திடீர்னு ஏதாவது பவர் ஐசியோ இல்லை சார்ஜர் ஐசியோ ஷார்ட் ஆகிருக்கலாம், இல்லை கெப்பாசிட்டர் ஏதோ ஷார்ட் ஆகிருக்கலாம். அது வந்து ரொம்ப ரேர். 99% இந்த டயோடு தான் ஷார்ட் ஆகும். சார்ஜர் லைட் ஆஃப் ஆகுது அப்படின்னா அந்த டயோடை கழட்டிட்டாலே அந்த ஃபால்ட் ரெடி ஆயிரும். யாரும் கழட்டினவங்க யாரும் மாற்றின மாதிரி தெரியல. நானும் மாற்றுறதில்ல பொதுவாக. சரி, இப்போ இந்த டயோடுக்கு வந்துடுறோம். இது லைட் செக்ஷனுக்கு வர்ற டயோடு. அது வந்து ஜீனர் டயோடு. அது எப்படி வேலை செய்யுதுன்னா ரிவர்ஸ் பயாஸில் வேலை செய்யுது. இது பார்த்திங்கன்னா ஃபார்வேர்ட் பயாஸில் வேலை செய்யுது. டயோடு 2 வேலை செய்யும். 2 மெட்டீரியலு, ஒன்று ஏனோடு ஒன்று கேத்தோடு. ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸு அப்புறம் ஃபார்வேர்ட் பயாஸ். இப்போ இந்த ஜீனர் டயோடு ஃபுல்லாகவே இந்த சார்ஜிங் செக்ஷனில் வர்ற இந்த டயோடு ஃபுல்லாகவே ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆகும். லைட் செக்ஷனில் வர டயோடு பார்த்திங்கன்னா ஃபார்வேர்ட் பயாஸில் ஒர்க் ஆகும். சரி, இது பார்த்திங்கன்னா லைட் ஐசிக்கு வர டயோடு. இந்த டயோடு போச்சுன்னா டிஸ்பிளே லைட் வராது. சில காம்போ மாற்றுறதுக்காக நீங்கள் ஒரு புதுசாக ஒரு காம்போ வாங்கி போட்டு லைட்டு டிஸ்பிளே லைட் லைன் ஏதாவது போர்டில் வச்சு சென்டர் கேஸில் வச்சு ஷார்ட் ஆச்சுன்னா இந்த டயோடு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ லைட் செக்ஷனை பற்றி டீப்பாக அதை பற்றி பார்ப்போம். இப்போ டயோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இது வந்து டிஸ்பிளே லைட்டுக்கு வர டயோடு.
இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளே ஐசி, டிஸ்பிளே லைட் ஐசி, இது காயில், இது டயோடு. வர பூஸ்ட் ஆகி வர ஏசி வோல்டேஜை இது டிசியை கன்வெர்ட் பண்ணி நேராக டிஸ்பிளே லைட்டுக்கு போகும். அந்த டயோடு தான் இது. சரி, டயோடில் சார்ஜிங் டயோடை பார்த்துட்டோம், அதாவது ஜீனோ டயோடை பார்த்துட்டோம். அடுத்து வந்து டிஸ்பிளே லைட்டிங் டயோடு, இது ரெண்டு தான் மெயின். இது ஒரு டயோடு. லைட் ஐசிக்கு வர லைட் ஐசியிலேருந்து பூஸ்ட் ஆகி வர காயிலேருந்து வோல்டேஜ் பூஸ்ட் ஆகும். இந்த டயோடு வழியாக நேராக டிஸ்பிளே லைனுக்கு, டிஸ்பிளே லைட் செக்ஷனுக்கு, லைட் செக்ஷன்லேருந்து இதெல்லாம் டிஸ்பிளே லைட் செக்ஷனு டைரெக்டாக டிஸ்பிளே ஸ்ட்ரிப்புக்கு போயிடும். லைட் ஸ்ட்ரிப்புக்கு இந்த லைன் போயிடும். இடையில ஏதோ ரெசிஸ்டரும் இருக்கும், சிலது கெப்பாசிட்டர் வச்சு போகும். அதாவது ரெசிஸ்டர் வச்சு போகும், கெப்பாசிட்டர் பேரில் கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அந்த கிரவுண்டு கெப்பாசிட்டரு ஒரு பீஸபிள் ரெசிஸ்டர் வழியாக கூட நேராக டிஸ்பிளே ஸ்ட்ரிப்புக்கு போயிடும். சரி, இந்த டயோடு அதே தான் நான் பார்த்த மாதிரி இந்த டயோடு லைட் செக்ஷனுக்கு வர டயோடு. சரி, அப்புறம் பேட்ரி கனெக்டர் பக்கத்தில் நிறைய டயோடு இருக்கும். நான் சொன்ன மாதிரி அதே மெத்தேடு தான். எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஹை வோல்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா இந்த டயோடு ஷார்ட் ஆயிரும். அதுக்காக இந்த டயோடு யூஸ் பண்ணுறாங்க. பேட்ரி கனெக்டர் பக்கத்தில் ஒரு டயோடு வருது. இந்த டயோடு ஷார்ட் ஆயிடுச்சுன்னா செட் ரிட்டர்ன் ஷார்ட் ஆயிரும், ஃபுல் ஷார்ட் ஆயிரும், செட் ஆன் ஆகாது. பேட்ரி ப்ளஸ்ஸு, அதுக்கு பக்கத்தில் ஒரு டயோடு. எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் ஏதோ வந்துருச்சு அப்படின்னா இந்த டயோடு ஷார்ட் ஆகி நின்றுக்கும். இதெல்லாமே ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆகுது. நிறைய மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி கனெக்டர்கிட்ட இருக்கும் இந்த டயோடு. பேட்ரி கனெக்டர் பார்த்தீங்கன்னா டயோடு. மேக்ஸிமம் செட்டு ஃபுல் ரிட்டர்ன் ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டர் தான் 90% வந்து கெப்பாசிட்டர் தான் ஷார்ட் ஆகிருக்கும். ஏதோ 10% தான் டயோடு ஃபால்ட் ஆகும். இது வந்து பேட்ரி கனெக்டர் பக்கத்தில் வர டயோடு. இதெல்லாம் ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆகுது. சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி கனெக்டருக்கு வர டயோடு பாருங்க இங்கே இருக்குது. சரி, அடுத்தது எதுக்கு அப்படின்னா ரிங்கர், ஸ்பீக்கர், மைக், டச் ஸ்க்ரீன் அந்த மாதிரி செக்ஷன்ல எல்லாம் கொஞ்சம் டயோடு வரும். இதுதான் அந்த டயோடு. இது வந்து இந்த டயோடு என்ன அப்படின்னா சார்ஜிங் கனெக்டரில் வந்து டேட்டா லைன் D+, D- அந்த டேட்டா லைனுக்கு வர்ற டயோடு. இது வந்து ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆகுது.
ப்ளஸ்ஸு வந்து மைனஸ் ஆகும். ப்ளஸ்ஸு டயோடோடைய ப்ளஸ், அதாவது ஏனோட வந்து கிரவுண்ட் பண்ணிடுவானுங்க. மெயின் லைன் வந்து கேத்தோடில் ஜாயிண்ட் ஆகி வரும். இதுதான் மெயின் லைனு. அது வந்து கேத்தோடில் ஜாயிண்ட் ஆகும், ஏனோட வந்து கிரவுண்ட் ஆகும். அதே மெத்தேடு தான் இதுவும். ப்ளஸ் லைனில் வந்து கேத்தோடில் ஜாயிண்ட் ஆகும், ஏனோட வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பானுங்க. கேத்தோட லைனு ப்ளஸ் லைனை வந்து கேத்தோட லைனில் கனெக்ட் ஆகி ஏனோட லைனை கிரவுண்ட் பண்ணால் அது வந்து ரிவர்ஸ் பயாஸ் அதில் ஒர்க் ஆகிறது. இது ஒரு டச் ஸ்க்ரீன் லைனுக்கு வர டயோடு. இந்த டயோடு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அன்வான்ட் சிக்னல் ஏதாவது செட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதை ஃபில்ட்ரு பண்ணுறக்காக. அந்த அன்வான்ட் சிக்னல் ஏதாவது உள்ளே வந்துருச்சு, தேவையில்லாத ஏதாவது ஏசி சிக்னல் ஏதாவது உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து இந்த டயோடு வந்து கிரவுண்ட் பண்ணி விட்ரும். இதுவும் ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆகுது. இந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆகிற எந்த டயோடுமே மேக்ஸிமம் தேவை இருக்காது. இப்போ இந்த டயோடை எடுத்தாலும் இந்த டச் பக்காவாக தான் ஒர்க் ஆகும். டயோடு என்னென்னா இந்த மாதிரி செக்ஷனில் வேலை செய்கிறது எப்படின்னா, தேவையில்லாத அன்வான்ட் சிக்னல் ஏதோ வந்துருச்சு, வீட்டில் மிக்சி போடுறாங்க, கிரைண்டர் போடுறாங்க, பக்கத்தில் லேத் ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஏதாவது தேவையில்லாத அன்வான்ட் சிக்னல் வரும்போது டச் ஸ்க்ரீன் வந்து ஏதோ டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, டச் யூஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த டயோடு யூஸ் பண்ணுறாங்க. இந்த டயோடு போனாலும் நமக்கு ஷார்ட் ஆனால் ஒர்க் ஆகாது. ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டச்சு சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஷார்ட் ஆகலை, ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த டயோடு இல்லாட்டியும் நமக்கு டச்சு பக்காவாக ஒர்க் ஆகும். தேவையில்லாத சிக்னலை ட்ராப் பண்ணுறதுக்காக அப்படி தான், அதுக்காக தான் இங்கெல்லாம் இந்த டயோடெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த டயோடெல்லாம் நம்ம பார்க்கவே வேணாம். நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த ஜீனர் டயோடு, அதுக்கப்புறம் லைட்டிங் செக்ஷனில் வர டயோடு. அடுத்தது ஏதோ டயோடு இருக்கான்னு பார்க்குறேன் நான். டயோடை பற்றி நிறைய பார்க்கலாம். இது டயோடு எந்த பொசிஷனில் இருக்குது, அதில் சின்ன சின்ன வேலை என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா டயோடு, மைக் லைனுக்கு வர்ற டயோடு. மைக்கோடைய ப்ளஸ் லைன் வந்து கேத்தோடில் ஜாயிண்ட் ஆகி ஏனோட கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அன்வான்டு தேவையில்லாத ஏசி சிக்னல் ஏதோ வந்ததுன்னா இந்த டயோடு என்னென்னா கிரவுண்ட் பண்ணி விட்ரும். இது ஒரு டயோடு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதே அதே அன்வான்ட் சிக்னல் தேவையில்லாத ஏசி சிக்னல் வந்தால் கிரவுண்ட் பண்ணுறதுக்காக ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆகுது. இதுவும் அதே தான். இந்த டயோடு டேட்டா லைனு, சார்ஜிங் செக்ஷனில் இருக்கிற டேட்டா லைனு, அதுக்கு வர டயோடு. இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கு வர டயோடு, ஸ்பீக்கர் செக்ஷனுக்கு வர டயோடு. இது என்னென்னா ஒரு ரெண்டு வந்து கிரவுண்ட் ஆகும். நான் பீப் மோடில் வச்சிட்றேன். பீப் மோடில் வச்சுட்டு ரெட் ப்ரோப்பை கிரவுண்ட் பண்ணுறீங்க, ஒரு எண்டில் வைக்கிறீங்க. இந்த சைடு வச்சா வரக்கூடாது, வரல. இந்த சைடு வச்சா வரக்கூடாது, இந்த சைடு வச்சா வரும். இதுதான் டயோடு. டயோடு ஷார்ட் ஆச்சுன்னா ரெண்டு சைட்லேயுமே பீப் அடிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்க்க போகிறோம்.
இதோ டயோடு கிரவுண்ட் பண்ணுறேன். ரெட்டை ஒரு சைடு வரல, இன்னொரு சைடு வருது. ஒரு சைடு வரல, ஒரு சைடு வருது. ஏன்னா ஒரு சைடு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ரிவர்ஸ் பயாஸ். லைட் செக்ஷனை தவிர செல்ஃபோன் போர்டுகளில் மெயினாக லைட் செக்ஷனை தவிர சில நெட்வொர்க் செக்ஷனில் வந்து சிக்னல் டயோடு இருக்கும். அதை விட்ருவோம், அது பெருசாக பின்னாடி வர வீடியோக்களில் பார்க்கலாம். லைட் செக்ஷனை தவிர ரிங்கர், ஸ்பீக்கர், மைக் செக்ஷனை எல்லாத்துலேயுமே ரிவர்ஸ் பயாஸ் மூலிமா உங்களுக்கு வந்து டயோடு வச்சுருப்பாங்க. தேவையில்லாத அன்வான்ட் சிக்னலை ட்ராப் பண்ணுறதுக்காக ரிங்கர், ஸ்பீக்கர், மைக்கு, டச் ஸ்க்ரீன் செக்ஷனில் வச்சுருக்காங்க. சார்ஜிங் செக்ஷனில் ஜீனோ டயோடு வச்சுருக்காங்க. ஹை வோல்டேஜ் வந்தால் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, போர்டு ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த டயோடு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மெயினாக லைட் செக்ஷனில் ஒரு ஃபார்வேர்டு பயாஸில் டயோடு யூஸ் பண்ணுறாங்க. வர்ற பூஸ்ட் ஆகி வர ஏசி வோல்டேஜை டிசியை கன்வெர்ட் ஆகி டிஸ்பிளே லைனுக்கு போடுற யூஸ் பண்ணுறாங்க. டிஸ்பிளே லைனுக்கு அந்த ஸ்ட்ரிப்புக்கு வந்து அந்த லைன் போகும், டயோடோடைய லைன் போகும். இது பார்த்திங்கன்னா இதுவும் டயோடு. ஸ்பீக்கர் லைனு ஒரு ரெண்டு கிரவுண்ட் ஆகுது, ஒரு ரெண்டு மெயின் லைனில் நிற்கும். தேவையில்லாத சிக்னல் இங்கே தான் வந்துருச்சுன்னா இந்த பக்கம் கிரவுண்ட் பண்ணி விட்ரும். இப்போ டயோடை யோசிக்கும்போது என்ன அப்படின்னா, லைட் செக்ஷனை தவிர எங்கே டயோடு இருந்தாலும் அது யூஸ்லெஸ் அப்படின்னு யோசிக்கலாம். லைட் செக்ஷனை தவிர வேறு ரிங்கர், ஸ்பீக்கர், மைக் செக்ஷனில் எங்கே டயோடு இருந்தாலும் சரி, சில பேட்ரி கனெக்டர் பக்கத்தில் இருக்கிற டயோடு இருந்தாலும் சரி, இல்லை சார்ஜிங் கனெக்டர் பக்கத்தில் இருக்கிற ஜீனோ டயோடு இருந்தாலும் சரி, அந்த டயோடு வந்து ஓப்பன் ஆனால் பிரச்சனை இல்லை. அதே டயோடு ஷார்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல பிரச்சனையாகும். ஷார்ட் ஆச்சுன்னா அந்த டயோடை நம்ம தூக்கி விட போகிறோம். ஒரு இடத்துல காயில் போச்சுன்னா காயிலுக்கு பதிலாக ஷார்ட் பண்ணுறோம். சின்ன சின்ன காயில்னால், லைட்டிங் காயில்னால் கம்பல்சரியாக காயில் மாற்றணும். ஆனால் அதே மற்ற லைட் செக்ஷனில் டயோடு போச்சுன்னா கம்பல்சரியாக அந்த டயோடை மாற்றணும். அது கரெக்டான பொசிஷனில் மாற்றணும். ஏனோட இது எது கேத்தோடுங்கிற பார்த்து கரெக்டாக பொசிஷனில் மாட்டினா தான் உங்களுக்கு லைட் செக்ஷன் பக்காவாக ஒர்க் ஆகும். லைட் செக்ஷனை தவிர ரிங்கர், ஸ்பீக்கர், மைக், அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன் லைனு, அதுக்கப்புறம் சார்ஜிங் லைனில் வர, அப்புறம் பேட்ரி கனெக்டருக்கு பக்கத்தில் வர டயோடு ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆச்சு அப்படின்னா அந்த டயோடு மேக்ஸிமம் தேவையில்லை. ஓப்பன் ஆனால், ஷார்ட் ஆனால் அதை பிடுங்கி விட்டுறணும். சரி, ஒவ்வொரு ஹார்ட்வேர் செக்ஷனை பற்றி பார்க்கும் பொழுதும் இந்த சர்வீஸை பற்றி பார்க்கும் பொழுதும் டயோடுனால எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருது அப்படிங்கிறத வர வீடியோக்களில் கண்டிப்பாக பார்ப்போம். இது டயோடை பற்றின ஒரு சின்ன ஒரு பேசிக் வீடியோ. இதுதான் ஃபார்வேர்ட் பயாஸ். திருப்பி வச்சா போகாது. கேத்தோடில் ரெட்டும் ஏனோடில் பிளாக் ப்ரோப்பும் வைக்கும் பொழுது இது வந்து ஃபார்வேர்ட் பயாஸ். அதே மாற்றி வச்சு ஒர்க் ஆச்சுன்னா அது பேட்ரி கனெக்டர்கிட்ட வரும். மாற்றி வச்சு ஒர்க் ஆச்சுன்னா அது ரிவர்ஸ் பயாஸ். இப்போ ஃபார்வேர்ட் பயாஸ் கிரவுண்டே ஆகாது. ஃபார்வேர்ட் பயாஸ் டயோடு அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபார்வேர்ட் பயாஸ் அந்த டயோடு தான் ரொம்ப முக்கியம். அது போனால் கம்பல்சரியாக ஓப்பன் ஆனாலும் சரி, ஷார்ட் ஆனாலும் சரி மாற்றியே ஆகணும். அதை எப்படி செக் பண்ணலான்னா, டவுட்டுன்னா ரெட் கலர் ப்ரோப்பை கிரவுண்டில் வச்சுருங்க. இது ஒரு 2 வைக்கிறீங்க, பீப் வரல. இன்னும் 2 வைக்கிறீங்க, பீப் வரல. 2 சைடும் பீப் வரல அப்படின்னா
ரெட்டு ப்ரோப் வந்து நான் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது மைனஸ் கிரவுண்ட் எல்லாம் ஒன்று தான். இப்போ கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். டயோடோடைய ஒரு எண்டில் வைக்கிறீங்க, ஓம்ஸ் வரல, அதாவது சவுண்டு வரல, பீப் வரல. இன்னொரு சைடு வைக்கிறீங்க, பீப் வரல அப்படின்னா இந்த டயோடு வந்து ஃபார்வேர்டு பயாஸ் கம்பல்சரியாக போனாலும் சரி, ஓப்பன் ஆனாலும் சரி, ஷார்ட் ஆனாலும் சரி மாற்றியே ஆகணும். இதே இந்த டயோடுக்கு வரணும், ரிவர்ஸ் பயாஸ் டயோடு. ஒரு மல்டிமீட்டருடைய ப்ளஸ் வயரை கிரவுண்ட் பண்ணுறேன். ஒரு எட்ஜில் வைக்கும்போது பீப்பு வருது, இன்னொரு எட்ஜில் வைக்கும்போது பீப்பு வரல. இது வந்து ரிவர்ஸ் பயாஸ். இது நமக்கு தேவையில்லை. இப்படி எடுத்து விட்டாலும் வேலை முடிஞ்சுது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு வரப்போகிறதில்ல. இதை தூக்கி விட்டுட்டேன். இது இந்த இடத்துல பேட்ரி கனெக்டர் பக்கத்தில் தேவையில்லை. அதே தான் சார்ஜிங் செக்ஷன்லேயும் சரி, ரிங்கர் ஸ்பீக்கர் மைக் செக்ஷன்லேயும் சரி. ஆனால் இதே லைட் செக்ஷன்னா ரெட்டு வயர் வச்சாலும் ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து பீப் வராது. இது கம்பல்சரியாக வேணும் இந்த டயோடு. ரெட்டை வைக்கிறேன் கிரவுண்டில், இந்த ஒரு எட்ஜில் வைக்கிறேன், பீப் வருது. இது ஒரு எட்ஜில் வைக்கும்போது பீப் வரல, ஒரு எட்ஜில் வைக்கும்போது பீப் வருது. இது வந்து ரிவர்ஸ் பயாஸ். இந்த டயோடு நமக்கு தேவையில்லை. இதை உடைச்சிட்டாலும் செட் ஆனாய் எப்பவும் போல் ஒர்க் ஆகும். பெருசாக டிஃப்ரெண்ட் எதுவும் இருக்காது. ஆனால் லைட் செக்ஷனில் வர டயோடு கம்பல்சரியாக வேணும். வர வீடியோக்குள்ளே டயோடை பற்றி சர்வீஸ் வரும்போது நிறைய பார்க்கலாம்.